ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் அவனுக்காக மறிக்கிறது மிகப்பெரிய ஒரு அரிதாக காணப்படுகிறது. அல்லது ஒரு மனுஷன் அவன் நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா, தன்னோட உயிரையே ஒரு சிநேகிதை கொடுக்குறான் அப்படின்னா, அது யோசிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒருத்தருக்கு உதவி செஞ்சிடலாம். காசாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், ஏன் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் அப்படிங்கும்போது வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருத்தருக்கு உயிர் போய்கொண்டு இருக்குது, அவங்க நல்லவங்களாக இருக்காங்க, அவங்க நீதிமானாக இருக்காங்க, குட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது கூட பல முறை நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம், இல்லை ஆர்கன் நம்ம டொனேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது சில ஃபிட்னஸ் எல்லாம் நம்மக்கிட்ட பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெல்த் குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்கன்ஸ் ஆகட்டும், இல்லை என்னென்னா நம்மளுடைய பிளட் ஆகட்டும் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும். மனுஷன் பாவம் செஞ்சுட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், அவனுக்கு மணி கொடுக்க மாட்டோம். அவன் எதிர்த்தாப்பில் வந்தால் கூட அவன் இப்படி பண்ணவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு உறுத்தி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், பிதாவானவர் நம்ம பாவியாக இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரை அனுப்பி கொடுத்ததன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய அன்புக்குள்ளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாவியாக இருக்கும் பொழுது தான் நமக்காக உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவினுடைய அன்பை நம்மளால் ருசிச்சிருக்க முடியுது. எப்போதும் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாவிகளாக இருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் பாவத்தை அவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்.